Okay, Mathematics 2 2026 revision seriesல type 2 trigonometry நேத்து வந்து revision 5ல வந்து trigonometry ஓட கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்போம். அதுல ஃபெயிலியர் கேஸ் வந்தா எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோவோட சேர்த்தே நம்மளோட trigonometry terms வேற வேற மாதிரி sin ஸ்கொயர், cos a cos b அந்த ஃபார்மேட்ல எல்லாம் கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவோட எண்ட்ல இருக்கும். அந்த எண்ட்ல இருக்கிற சம்ஸையும் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. Okay, type failure case. D square plus 2D plus 1 whole thing into y equal to sin x இருக்கு. So, இது நம்ம நார்மலா auxiliary equation எல்லா சம்ஸ்க்கும் எழுதுற மாதிரி ஒரு auxiliary equation. அதுல என்ன எழுதணும்? m square, d squareக்கு m square, 2dக்கு 2m plus 1 equal to 0. 1 எடுத்து factorize பண்றோம். 1 into 1. So, m plus 1 add பண்ணா எனக்கு 2 வருது. So, m plus 1 equal to 0. m equal to minus 1 minus 1. இப்ப எனக்கு இங்க roots என்னவா இருக்கு? real தான், but same இருக்கு. So, roots are real and same. அப்ப என்னோட complementary function என்ன வரும்? a e power minus x plus, sorry, ரெண்டுமே ஒரே ரூட் தானே, அப்ப நம்ம இதை இப்படி எழுதக்கூடாது. ax plus b இல்ல a plus bx e power minus x. first part ஓவரா? So second part piக்கு 1 by d square plus 2d plus 1 into sin x. போன வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரொசீஜர் ஈஸியா தெரியும். இப்ப sin xன்றது trigonometry, அதனால d ஸ்கொயரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போறோம். மைனஸ் a ஸ்கொயர். ஏன்றது x ஓட கோஎஃபிஷியன்ட். இங்க x பக்கத்துல ஏதாவது டேர்ம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ -1. இந்த -1ன்றது பிளஸ் கிடையாது, பிளஸ்ஸா மாறாது. இது எப்பயுமே -1 தான். ஸோ 1 by -1 plus 2d plus 1 into sin x. இங்க இருக்கிற -1ம் +1ம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 1 by 2d into sin x. இப்போ இங்க ரெண்டு மெத்தட் இருக்கு. dனா டிஃபரன்ஷியேஷன், அப்போ 1 by dனா இன்டகிரேஷன். அப்படியும் போடலாம். இல்ல நம்ம போன சம் மாதிரியே கன்ஃபியூஸ் ஆகாம போடணும்னா டேக் கான்ஜுகேட் அண்ட் மல்டிப்ளை. எதுல மல்டிப்ளை பண்ணோம்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணோம். 2d ஓட கான்ஜுகேட் -2d. அப்ப மேலையும் -2d, கீழையும் -2d into sin x. நியூமரேட்டர்ல -2 into d of sin x, டினாமினேட்டர்ல 2 into -2 -4 d ஸ்கொயர். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin x இருக்கா? ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin xன்றது cos x. ஸோ 2 அப்படியே இருக்கும். ஸோ -2 cos x divided by -4 into d ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ -2 cos x by 4. minus into minus plus. ஸோ இந்த 2 and 4 கேன்சல் ஆகி 2ன்னு வரும். minus cos x by 2. இப்ப இதுக்கான சொல்யூஷன் y equal to cf plus pi. cf ஓட வேல்யூ ax plus b e power minus x. pi ஓட வேல்யூ minus cos x by 2. ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர். இந்த இதுல உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குற ப்ராப்ளம் எல்லாமே டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. d ஸ்கொயர் minus 3d plus 2 into y equal to cos 4x into cos x. இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஃபார்மேட்ல இருக்கு? cos a cos b. இதை நான் வந்து இப்படியே ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஸோ இதை ஒரு cos a cos b ஃபார்மேட்ல ஸ்பிளிட் பண்ணணும். இங்கேருந்து எழுதுறேன். ஸோ cos a cos b யோட ஃபார்முலா என்ன நமக்கு? cos a plus b plus cos a minus b by 2. இங்க a ஓட பிளேஸ்ல 4x, b ஓட பிளேஸ்ல x. அப்ப cos 5x
plus cos 3x by 2. ரெண்டா பிரிச்சுக்கலாமா? cos 5x by 2 plus cos 3x by 2. இப்போ இந்த சம்முக்கு எனக்கு 2 pi இப்படி பிரிச்சதுக்கு அப்புறமா இதே சம்ம திருப்பி எழுதுறேன். d square minus 3d plus 2y equal to cos 5x by 2 plus cos 3x by 2. இப்போ சிம்பிள் ஆயிருச்சு. ஆக்சுவலா 4x into xன்னு இருந்தா என்னால் சம் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஆனா இப்போ என்னால ப்ரொசீட் பண்ண முடியும். எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? cos 5x by 2ன்றத ஒரு டேர்மா வச்சு pi1 கண்டுபிடிக்கணும். 3x by 2ன்றது ஒரு டேர்மா வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? pi2 கண்டுபிடிக்கணும். அப்புறம் லாஸ்ட்ல நம்ம cf plus pi plus p2 எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். கொஸ்டின் நம்பர் 3 இதே மாதிரியே இன்னொரு கொஸ்டின். d ஸ்கொயர் plus 5d minus 6 into y equal to sin square x. sin square xக்கு நமக்கு ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னா இல்ல. சைனுக்கு தான் இருக்கும், sin ஸ்கொயருக்கு இருக்காது. அப்ப இந்த sin ஸ்கொயரை எப்படி எழுதணும்னா 1 minus cos 2x by 2. ஸோ சைனா இருந்தா 1 minus cos 2x by 2, cos ஸ்கொயர் x இருந்தா 1 plus cos 2x by 2. இதை எப்படி பிரிக்கலாம்? 1 by 2 minus cos 2x by 2. நமக்கு இதுல ப்ரொசீஜரே trigonometry or combination. அப்போ 1 by 2 நான் என்ன பண்றது? 1 by 2 e power 0x by 2 minus cos 2x by 2 ரெண்டு டேர்மா பிரிச்சிட்டோம். இப்போ சம் போடலாமா? d ஸ்கொயர் plus 5d minus 6 into y equal to e power 0x by 2ன்னு ஒரு சம். e power 0ன்றது 1, அதனால அப்படி எழுதியிருக்கோம். minus cos 2x by 2 இது pi2. இந்த ரெண்டு சம்மும் சால்வ் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சால்வ் பண்ணலாம்.